மேஷம். இன்று சந்திரன் உங்கள் ராசிக்குள் நுழைவதால் புத்துணர்ச்சி பொங்கும். தடைப்பட்ட காரியங்கள் உங்கள் வேகத்தால் சட்டென்று முடியும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும். உங்களின் ஆளுமை திறன் வெளிப்படும் நாள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் வாசிக்கவும். ரிஷபம். திட்டமிடாத பயணங்களால் அலைச்சல் ஏற்படலாம். செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் சுப காரியங்களுக்காக பணத்தை ஒதுக்குவீர்கள். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் நாளை ஒரு படி முன்னேறும். மனமெதிக்கு தியானம் அவசியம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு அன்னை மகாலட்சுமியை வணங்கி நெய்தீபமேற்றவும். மிதுனம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மூத்த சகோதரர் வழியில் எதிர்பார்த்த பெரிய உதவி கிட்டும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்க திட்டமிடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி அர்ச்சனை செய்ய செல்வம் பெருகும். கடகம். உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கும். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டுவார்கள். அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதாக கிடைக்கும். கௌரவம் உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். சிம்மம். பாக்கியங்கள் தேடி வரும் நன்னாள். தந்தையார் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு தெளிவை தரும். அதிர்ஷ்டத்தின் துணையால் சிக்கலான காரியங்களை சுலபமாக முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை காலையில் வணங்க ஆற்றல் மேம்படும். கன்னி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் பேச்சிலும் செயலிலும் அதிக கவனம் தேவை. புதிய முயற்சிகளையோ அல்லது முக்கிய ஒப்பந்தங்களையோ நாளை தவிர்க்கவும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி வரவும்.